இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையைத் துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வருவதற்கு முன்பதாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறினது என்று சொல்லி ஒரு அடையாளத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொடுக்கிறார்? ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன வாழ்க்கையில பலதரப்பட்ட அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பற்றி வெளியில் கேட்டு பார்த்தாலும் தெரியும் நமக்கு என்ன அடையாளம் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? பெட் நேம் சொல்லுவோம். பெட் நேமில் நம்மளை பற்றி என்ன சொல்லணுமோ, நம்மளை எப்படி திட்ட வேணுமோ அது திட்டுவதற்கு ஏற்ற நல்ல ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அதுதான் நம்முடைய ஒரு அடையாளமாய் காணப்படும். ஆனால் ஆண்டவராகிய ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அடையாளங்களையும் எடுத்து போடுகிறார். எது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வீணான காரியமாக, அவனை வேதனைப்படுத்தக்கூடிய காரியமாக, அவனுடைய வாழ்க்கையில இழப்பு மிகுந்த காரியமாக எது அந்த அடையாளப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டுச்சோ அந்த அடையாளத்தை எல்லாம் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ள வந்து தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த மனுஷனையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது இந்த உலகத்துடைய சரித்திரத்துடைய அடையாளமே மாற்றப்படுகிறது. கிபி கிமு என்று சொல்லி மாற்றப்பட்டது போலதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட காரியங்கள் மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம எப்படியாப்பட்ட அடையாளத்தை உடையவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாம் எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்துச்சு, அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம். அதாவது என்னென்ன அடையாளத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார் அதுதான் சொன்ன. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்துச்சு. அவருக்குள் காணப்பட்ட அடையாளங்கள் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வந்து அந்த மனுஷனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த மனுஷனை எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தி காமிக்க வேண்டும், இந்த உலகத்தில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியாக ஆசீர்வாதமான ஒரு அடையாளம் உள்ள ஒரு மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய அடையாளம் என்னென்ன என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும், சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு அடையாளத்தோட இப்படியாப்பட்ட ஒரு நாமத்தை உடையவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தாருங்க. இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வரும்போது எப்படியாப்பட்ட அடையாளம் எல்லாம் காணப்படும் என்றால் அதிசயங்கிற அடையாளம் அந்த மனுஷன் வாழ்க்கையில காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்த மனுஷன் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் தேவன் செய்து முடிக்கிறவராக அவன் இருதயத்தில் இந்த காரியம் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, இது எல்லாம் நான் இதுக்கெல்லாம் நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி ஒரு மனுஷன் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறானோ என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ள வரும்போது அதிசயம் என்னும் அடையாளத்தை உடையவராக இந்த மனுஷன் வாழ்க்கையில கடந்து வருவார். எப்படியாப்பட்ட அடையாளத்தோட கடந்து வருவார்? அதிசயம் என்னும் நாமத்தை உடையவர். அதிசயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சில மனுஷங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிசய பிறவியா இருக்கியாடான்னு. யாருகிட்டையும் இருக்காத ஒரு குணாதிசயம் என்ன இருக்கும் அந்த மனுஷன்கிட்ட காணப்படும். நம்ம எத்தனையோ பேரை நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம், ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான். அதனால அவன் என்ன சொல்லுவோம்? அதிசயமா நீ இப்போ அதிசய பிறவியா இருக்க என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அதாவது அதிசயம் என்றால் நமக்கு இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத காரியங்கள், நாம் நினைத்து பார்க்கக்கூடாத காரியங்கள், நம்முடைய இருதயத்தில் தோன்றாத காரியங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்து அவர் செய்கிறவராக இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்புறீங்களா?
அதிசயம் என்னும் நாமத்தை உடைய அடையாளத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே கடந்து வருவார். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படியாப்பட்ட அடையாளத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை நம்ப ஆரம்பித்தோம் என்றால், அவரை விசுவாசித்தோம் என்றால், உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். கடலில் புயல் காத்து அடிப்பது போல உங்கள் வாழ்க்கை இந்த நாட்களிலும் அலைமோதி கொண்டிருக்கலாம். ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் நமக்கு இருதயத்தில் ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது. எந்த காரியத்தை குறித்து நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்காது? ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு அலை போல நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் காற்றையும் கடலையும் பார்த்து, நீ இறையாத அமைதலாய் இரு என்று சொல்லி அதற்கு கட்டளையிட்ட தேவன். அந்த வார்த்தையின்படியே அந்த காற்றும் கடலும் அந்த நேரத்தில் அடங்கினதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அதிசயம் என்னும் நாமத்தை உடைய தேவன் உள்ளே வந்துட்டானா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை, எல்லாம் என் கையை விட்டு மாறி போச்சு, எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, இனி திரும்பி வருவதற்குண்டான சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிசயம் என்னும் நாமத்தை உடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் 4 நாள் ஆயிடுச்சு, அவனுடைய சரீரம் நார ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து அந்த சரீரத்தை மீண்டும் அவர் எழும்ப செய்கிறவராக, எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு பாற்றும் அந்த சரீரத்தில் எந்த ஒரு உறுப்பும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் மரித்த மனுஷனை, மரித்த லாசருவை உயிரோடு எழும்ப செய்த தேவன் தாங்க. ஹல்லேலூயா. ஏன் அவருடைய நாமம் அதிசயம் என்னும் நாமத்தை உடையவர், அதிசயம் என்னும் அடையாளத்தை உடையவராக இருக்கிறனால ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கடந்து வந்து தேவன் அந்த அடையாளத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்தது அவருடைய நாமம் சொல்லப்படுகிறது ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தேசங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு வேண்டிய ஆலோசனை மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. சரியான ஒரு ஆலோசனை இல்லாதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்கள், ஜனங்கள் பாதை மாறி போகிறார்கள், குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போவதை நாம் பார்க்க முடியாது. சரியான ஒரு ஆலோசனை கிடைக்காது. கணவனோ சரியான ஆலோசனை கொடுப்பது கிடையாது, மனைவியோ சரியான ஒரு ஆலோசனை கொடுப்பது கிடையாது. கணவனும் மனைவியும் 2 பேரும் உட்கார்ந்து நல்ல ஒரு ஆலோசனை எடுப்பது கிடையாது. தங்கள் மனம் போன போக்கில் வாழ்வது, தங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதையே செய்ய நினைப்பது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய உண்டான எல்லா ஆலோசனைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், கணவன் எப்படி மனைவியை நடத்த வேண்டும், மனைவி கணவனை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் நாம் எப்படி வேலை பார்க்க வேண்டும், எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் வேண்டிய ஆலோசனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமாக, மற்றவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்தா அவனை போல வாழணும் என்று சொல்லுவாங்க. யாரை போல வாழ்ந்தா அந்த மனுஷனை போல வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனை ஒரு அடையாளப்படுத்தி சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனையை கேட்டு அந்த மனுஷன் ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது எந்த இடத்திலும் தோற்று போகாதபடிக்கு, எந்த இடத்திலும் நஷ்டப்படாதபடிக்கு தேவன் நல்ல ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி. ஆலோசனைங்கிற அடையாளத்தை தேவன் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் அவர் கொடுக்க இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. வல்லமையுள்ள தேவனா, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள பறந்துட்டானா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியான அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள வரும்போது அந்த அடையாளத்தை கொடுக்கிற நித்திய பிதா என்று சொல்லி என்றென்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக, இன்னும் சமாதான பிரபு என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உலகத்தில்
உலகத்தில் எந்த தேசத்துக்குள்ள போனாலும் சரி, பணம் இருக்கோ பணம் இல்லையோ, எந்த மனுஷன் எந்த தேசமாக இருந்தாலும் சமாதானம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சமாதானத்தோடு இருக்கீங்களா? படுத்தா தூக்கம் வருதா உங்களுக்கு? நல்லா தூக்கம் வருதா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனுக்குள்ளே சமாதானம் கிடையாது. சமாதானத்துக்கு தூக்கம் வரத்துக்காண்டி அவன் என்னென்னமோ மாத்திரையை போட்டுக்கொண்டு அவன் என்னென்னமோ பண்ணி கொண்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வரும்போது அந்த மனுஷனுடைய இருதயத்தில் பூரண சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாவித சமாதானம், அவன் எந்தெந்த சமாதானத்தை எல்லாம் அவன் தொலைத்தவனாக இருக்கிறானோ எல்லா சமாதானத்தை கொடுத்து அந்த மனுஷனை மாற்றுகிறவராக இருக்கிறான். இப்படியாப்பட்ட அடையாளங்களை உடையவராக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? அவர் கடந்து வந்தவராக நாம் பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், பர்த்தமேயுங்கிற ஒரு குருடனை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் அந்த மனுஷனுடைய பேர் என்ன? அந்த மனுஷனுடைய பேரு பர்த்தமேயு தான். அவனை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்க? குருடன் என்று சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவனை எப்படி இந்த உலகம் அடையாளப்படுத்தி வைத்திருந்தது என்றால் குருடன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி வைத்திருந்தது. ஏன்னா தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் அவன் குருடனாக காணப்பட்டான். ஆனால் நீ அந்த பைபிளை வாசிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் பர்த்தமேயு தான் சொல்லுவாங்க, திருப்பி அவனை குறித்து சொல்லும் போது குருடன் என்று தான் சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த உலகம் அந்த மனுஷனை அடையாளப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் அந்த மனுஷனுக்குடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது அவன் கண் பார்வை அடைகிறான். அவன் கண் பார்வை அடையும் போது அவனுக்குள் காணப்பட்ட அடையாளத்தை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். குருடன்கிற அடையாளத்தை அந்த நிமிஷமே, இதுவரை குருடன் என்று சொல்லி அழைத்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அந்த நிமிஷமே அவனுடைய வாழ்க்கையில் குருடன்கிற அடையாளம் மாறி அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். ஒரு குருடனாக இருந்த மனுஷன் கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை யாராவது குருடன் சொல்லுவாங்களா? ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அந்த மனுஷனுடைய அடையாளத்தையே மாற்றி போட்டாங்க. அவன் செய்த காரியமெல்லாம் ஒன்னே ஒன்று தான். தாவீதின் குமாரனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். அவனுக்கு ஆண்டவர் இறங்கினார். அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அடையாளத்தை, அவனுடைய அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுடைய இருதயத்தில் ஒரு வேதனை இருக்குங்க. குருடன் சொல்லி கூப்பிடும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? குருடன் சொல்லி கூப்பிடும்போது அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? அந்த குருடன் சொல்லும் போது அவனுடைய வார்த்தை, அவனுடைய இருதயம் எல்லாம் உடையக்கூடியதாய் காணப்படும். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த குருடங்கிற ஒரு பட்டத்திலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருந்த மனுஷன். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார் என்று சொல்லி அவங்க கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க, கூப்பிடாத என்று சொல்லி அதட்டும் போது அவன் இன்னும் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடும் போது தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று அவனை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வாங்க என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அப்படியாய் அவனை அவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். நாம் வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 51ஆவது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அதாவது நீங்க வாசிக்கிற இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடந்த சம்பவம் இது ரொம்ப நாள்லாம் இல்லை. அவனுடைய குருடன்கிற அடையாளத்தை மாற்றுவதற்கு, குருடன்கிற அந்த பட்டப்பேரை மாற்றுவதற்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த அடையாளத்தை எல்லாம் தேவன் மாற்றி போட்டான். எந்த அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்துச்சோ அந்த அடையாளத்தை எடுத்து போட்டு அவன் கண் தெரிகிறவனாக, பார்வை அடைந்த மனுஷனாக அவன் மாற்றப்பட்டு கடந்து சென்றாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி நாம் கூப்பிட்டோம் என்றால்
நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அடையாளங்கள், அதாவது எந்தெந்த அடையாளங்கள், எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த சம்பவங்கள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, ஒரு நொடி பொழுதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தாருங்க. நான் பெரிய ஒரு தேவன், நானே வானத்தையும் பூமியையும் படைச்சவர், அண்ட சராசரங்களை படைச்சவன் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய மகிமை இந்த பூமிக்கு காண்பிக்கும்படியாக அவர் கடந்து வரல. எல்லா மனிதர்களை ரட்சிக்கும்படியாக, எல்லா மனிதர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே காணப்படக்கூடிய எல்லா தவறான அடையாளத்தை எடுத்து போட்டு அவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய அடையாளத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அந்த நாளை தான் இன்று நாம் என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்க உள்ளத்துல ஆண்டவர் வந்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வந்திருக்காரா? உங்க வாழ்க்கை ஒரு அடையாளமா இருக்கா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு அடையாளமாய் மாற்றப்பட வேண்டும். இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருந்த இந்த காரியத்தை எல்லாம் ஒரு விடுதலை கொடுத்தார், இதில் எல்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற வேண்டும். உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு மாற வேண்டும். அப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய உள்ளத்திலே அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, ஒரு மனுஷனை குறித்து கடைசி வரைக்கும் அந்த மனுஷனோட பேரே சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த மனுஷனை குறித்து சொல்லும் போது சப்பானி என்று சொல்லி சொல்வார்கள். தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் அவன் சப்பானியாகவே காணப்பட்டான். ஆலயத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து வைப்பாங்க. அவன் பிச்சை கேட்கும்படியாக, யாராவது கொடுக்கக்கூடிய காசு அவன் வாழும்படியாக, பிச்சை கேட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அங்கே ஆலயத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து வைப்பார்கள். எல்லாரும் பார்க்கும்போது அவனை சப்பானி 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 என்றுதான் அவனை கூப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்துல அப்போஸ்தலர் கடந்து போகிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கடந்து போகிறார்கள். சீஷர்கள் கடந்து போய் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம் 6வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நின்று நடந்தான், நடந்து நடந்து குதித்து துதித்து தேவனை துதித்துக் கொண்டு, தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவருடனே கூட தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அங்கே தேவனை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷனாய் காணக்கூடும். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவனை கூப்பிடும் போது சப்பானி தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அப்படி யாருக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கா? நீங்க பிறந்ததுலேருந்து உங்களை வேதனைப்படுத்தும்படியான ஒரு பேரு சப்பானி சப்பானி என்று சொல்லி கூப்பிடுவார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வரும்போது அங்க பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லும் போது அந்த சப்பானி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி எப்படி நடக்கணும்னு தெரியாது, எப்படி நிக்கணும்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை கடந்து வந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள பிறந்த உடனே அவன் குதித்து எழுந்திருக்கிறான். எந்திரிச்சு குதித்து நல்லா அங்கேயும் இங்கேயும் ஓடி என்ன பண்ணுகிறான்? அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். ஒரே நிமிஷத்தில் நடந்த சம்பவங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வரும்படியாக தன்னை விட்டு கொடுத்தான். தன்னை அவன் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள போனாரு. உள்ளத்துக்குள்ள போகும்போது அவனுடைய சரீரத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் வீக்கா இருந்துச்சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி, அவனுடைய எலும்பு நரம்பு சதை எல்லாமே பலவீனப்பட்டு போயிருந்துச்சு. எது எல்லாம் அவனுடைய பலவீனமாய் காணப்பட்டுச்சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள பிறந்த அடுத்த நிமிஷமே சப்பானிங்கிற அடையாளம் மாறி போச்சுங்க.
அதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போது ஆச்சரியமா அதிசயமா தான் அவனை பார்க்க. அதுக்கப்புறம் சப்பானிங்கிற அடையாளம் போய் அதிசயமான மனுஷங்கிற அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் ரொம்ப குளிரா இருக்கா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சப்பானியோட உள்ளத்துக்குள்ளே பிறக்கும்படியாக அந்த மனுஷன் இடம் கொடுத்தான். இடம் கொடுத்த அடுத்த நிமிஷமே அவனுடைய சரீரத்தில் காணப்பட்ட எல்லா பலவீனங்கள், எந்தெந்த பகுதி எல்லாம் செயலிழந்து போய் காணப்பட்டுச்சோ அது எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. அவன் எழுந்து அவன் துதித்து கொண்டே என்ன பண்ணான்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து போனவனாக அவன் காணப்பட்டான். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும்படியாக ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தது ஆச்சரியம் கிடையாது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்துக்களும் ஒவ்வொருடைய குடும்பத்துக்களும் அவர் பிறக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் அன்னைக்கு அவர் பிறப்பதற்கு இடமில்லாமல் போனிச்சு. அவர் பிறந்து அவர் ஒரு இடத்துல வைப்பதற்கு இடமில்லாமல் போனிச்சு. அதனால்தான் பிள்ளையை சுற்றி அவர் முன்னணியில் கிடைத்து வச்சிருந்தாங்க, வறண்டால வச்சிருந்தாங்க. அந்த இடம் கிடைச்சது. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வளர ஆரம்பிச்சார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல பிறந்து உங்களுடைய உள்ளம் ஒருவேளை இன்னைக்கு அது பாரமாக நிரப்பப்பட்ட ஒரு உள்ளமாக காணப்படலாம். கவலையினால நிரப்பப்பட்ட, கண்ணீரினால நிரப்பப்பட்ட, வேதனைகளால நிரப்பப்பட்ட. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையை முன்னணியில கொண்டு போய் கடத்தி அந்த இடம் ரொம்ப டீசெண்டா ரொம்ப சுத்தமா இருக்குமா? மார்பிள் டைல்ஸா போட்டு வச்சிருந்திருப்பாங்க. முன்னாடி உள்ள பால்கேனி, முன்னாடி உள்ள வராண்டா எப்படி இருக்கும்? எல்லா குப்பையும் தூசியுமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அங்கே குழந்தை பிறந்து அதை கடத்தி வைத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய உள்ளமும் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு தான் காணப்படலாம். நம்முடைய உள்ளத்திலும் அநேக கேள்விகள், அநேக வேதனை, அநேக கண்ணீர்கள், அநேக பாரத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே எனக்குள்ளே இன்னைக்கு நீங்கள் உள்ளே வாங்க, ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்கும்படியாக உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய எல்லா அடையாளத்தையும் மாற்றி ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை உனக்கு தருகிறேன், நீர் எனக்குள்ளே கடந்து வாங்க என்று சொல்லி அவரை நாம் அழைத்தோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா அடையாளத்தையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சில மனுஷங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி ஒரு அடையாளமாக காணப்படும். என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ அந்த வியாதியை சொல்லி அவங்கள வேதனைப்படுத்துவார்கள். சில பேர் பாவம் செய்த சில பாவங்க அவங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த பாவத்தை, உதாரணத்துக்கு குடிக்கக்கூடிய மனுஷன் என்ன சொல்லுவாங்க? குடிக்கக்கூடிய மனுஷன் என்ன சொல்லி திட்டுவாங்க? குடிகாரன்னு சொல்லுவாங்க. ரோட்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க? குடிகாரம் போறான்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்படியாப்பட்ட பாவம் செய்து தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை மாற்றும்படியாக, இன்னும் சாபத்தினாலே நிறைந்திருக்கக்கூடிய தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அடையாளத்தை மாற்றும்படியாக, இன்னும் சூழ்நிலைகள் நிமித்தம், அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நிமித்தம், சில மனிதர்கள் வாழ்க்கை சூழ்நிலை அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நல்ல படிப்பு கிடைச்சிருக்காது, நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்காது, நல்ல ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்காது. அதன் நிமித்தம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு அடையாளம் காணப்படும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய நம்ம உள்ளத்தில் பிறக்கும்படியாக, நம்மளுடைய இருதயத்தில் அவர் பிறக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா அடையாளத்தை தேவன் மாற்றி போடுவாருங்க. எல்லாம் எந்தெந்த அடையாளம் நம்மளை வேதனைப்படுத்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? உங்க உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது
அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. பிள்ளையை நீங்க என்ன பண்ணீங்க, அது துணியில சுற்றி நீங்க முன்னணியில் கடத்திருக்க நீங்க காண்பீர்கள் என்று சொல்லி ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்கு நேராய் அவர்களை நடத்தும்படியாக அங்க நட்சத்திரம் ஒன்று அவர்களை வழி நடத்தினுச்சு. அந்த நட்சத்திரம் வழி நடத்தி அந்த நட்சத்திரம் அவர்களை அந்த பிள்ளைகளிடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டுச்சு. இன்னைக்கும் உங்களை வழி நடத்தும்படியாக நம்மளுடைய லிட்டில் ஸ்டார்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உங்களை என்ன பண்ண போறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகும்படியாக நம்ம பிள்ளைங்க ஸ்கிட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நான் விட்டாதான் அவங்க உள்ள வருவாங்க. நான் அவங்கள விடணும், நீங்க என்ன விடணும். நீங்க என்ன பண்ணணும், ஓகே இந்த ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரத்துக்கு என் உள்ளத்தை தர நீ ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களை விட்டுருவேன். நான் உங்களை விட்டுட்டேன்னா பிள்ளைங்க வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தை நாம் தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். எந்த காரியம், அதாவது அந்த சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை பார்க்கும்படியாக ஒரு நட்சத்திரம் அவர்களை நடத்தி கொண்டு வந்துச்சு. நாம் வாசிக்கலாம், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம், 8 முதல் 11 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். 2:8-11. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். இங்கே ஏரோது ராஜா சொல்லுகிறான், நீங்க அந்த பிள்ளையை பார்க்கும்படியாக போகிறீர்கள், திட்டமாய் நீங்கள் விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக திட்டமாய் விசாரிக்காதனால தான் சரியாய் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வழிமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள். திட்டமாய் விசாரிக்க வேண்டும். எது நம்மளை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு போகும், எந்த பாதை நம்மளை பரலோகத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகும், எந்த பாதை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து நம்மளை ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும் என்று சொல்லி திட்டமாய் நாம் விசாரிக்க வேண்டும். திட்டமாய் நாம் விசாரிக்காமல் நாம் விட்டுவிட்டோம் என்றால் நாம் போகிற பாதையும் தவறாய் இருக்கும், நாம் போய் சேரக்கூடிய இடமும் தவறாய் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன், நம்மளை படைத்த தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடும். அதனால அங்கே ஏரோது ராஜா சொல்லுகிறான், நீங்க அந்த குழந்தையை பார்க்க போறீங்கப்பா, திட்டமாய் விசாரித்து நீங்கள் போக வேண்டும். நீங்க வழி மாறிடக்கூடாது. நீங்க ஆண்டவரை பார்க்க போகும்போது நீங்கள் தவறாய் நடத்திப்பட விடக்கூடாது என்று சொல்லி திட்டமாய் விசாரிங்கள் என்று சொல்லி அங்கே ஆலோசனை சொல்லி அனுப்புகிறான். அதே ஆலோசனை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். திட்டமாய் விசாரித்து நாம் என்ன பண்ண வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். நீங்க திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும், எது சரியான பாதை, எது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த நாளில் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து, இதுதான்ப்பா நித்திய ஜீவனுக்கு போகிற வழி, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய வழி என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் அந்த பாதையில் கடந்து வர வேண்டும். வாசிங்க. நீங்கள் அதை கண்ட பின்பு, நீங்கள் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் அதை கண்ட பின்பு, நீங்கள் அதை கணம் கொண்டு, நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி, அதை அறிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாக அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி, சந்தோஷனாலே நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆனந்த சந்தோஷம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்க திட்டமாய் விசாரித்து சரியாய் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்றால் ஆனந்த சந்தோஷத்தை அவருடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவர்களும் அவர்கள் குடும்பத்திலும் ஒரு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படியாக அவர்கள் கடந்து போய் அந்த குழந்தையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை அவர்கள் பணிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு நீங்களும்
திட்டமாய் விசாரித்து அந்த ஆண்டவரை கண்டு கொள்ளும்படியாக, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக, உங்களுடைய இருதயத்துக்குள்ள, அதாவது உண்மையான கிறிஸ்மஸ்னா எதுனா, என்னைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறாரோ அதுதான் அந்த மனுஷனுடைய கிறிஸ்மஸ். இது நம்ம உலக பிரகாரமாக ஒரு நாளை வச்சு நம்ம கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையான கிறிஸ்மஸ் என்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்துக்கு வரத்துக்கு தன்னை விட்டு கொடுக்குறானோ அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அந்த நாள் தான் அந்த மனுஷனுக்கு கிறிஸ்மஸ். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நாளாய் மாறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரே எனக்குள்ள வாரும் என்று சொல்லி சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே கடந்து வந்து அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படிதான் இங்கே அந்த சாஸ்திரிமார்கள் எல்லாம் அவர்களை கண்டு அங்கே சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மனுஷருடைய அந்த சாஸ்திரிமாருடைய வாழ்க்கை பாதையை தேவன் மாற்றுகிறார். அதுதான் அவங்களே ஒரு அடையாளமாக தேவன் மாற்றுகிறார். அதாவது ஏரோது ராஜா சொல்லியிருப்பான், நீங்கள் அந்த பிள்ளையை கண்டு நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் என்னிடத்துல வந்து சொல்லுங்க என்று சொல்லி. ஒருவேளை திரும்பி இந்த சாஸ்திரிமார்கள் ஏரோது ராஜா கிட்ட போயிருந்தாங்கன்னா இந்த ஏரோது ராஜாவை இந்த சாஸ்திரி என்ன பண்ணியிருப்பாங்க, கொன்று போட்டு இருப்பாங்க. அதோடு அவங்க வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கடந்து வந்துட்டார்னா அந்த மனுஷனை அழிவுக்கு நேராக ஒரு நாள் விடவே மாட்டாருங்க. அவனுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து போய்விடும்படியாக, அவனுடைய குடும்பம் பாதியிலே அழிந்து போய்விடும்படியாக ஒரு நாள் விடவே மாட்டான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாதையை தேவன் மாற்றுகிறவராக இருப்பான். அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை பாதையை தேவன் மாற்றுகிறவராக இருப்பான். மாற்றி அவங்களை ஒரு அடையாளமாக தேவன் எடுத்து நிறுத்துவார். அவங்களை பார்த்து அநேகர் மாறும்படியாக, அவங்களை பார்த்து அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்துக்குள்ள இடம் கொடுக்கும்படியாக அவங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படிதான் இந்த சாஸ்திரிமார்கள் வாழ்க்கையில வர இருந்த எல்லா தீங்கையும் எடுத்து போட்டு அவங்களை வேறு வழியாக தேவன் என்ன பண்ணுகிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அதன் நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டுச்சு. அவர்களும் போய் சேர வேண்டிய தன்னுடைய தேசத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் அவர்கள் போய் சேர்ந்தார்கள். அப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாதையே தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தவறான அடையாளத்தை எடுத்து போட்டு எந்தெந்த அடையாளம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்துச்சோ அந்த அடையாளத்தை எல்லாம் எடுத்து போட்டு அந்த மனுஷனை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த மனுஷனையே ஒரு அடையாளமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும், அந்த ஏரோது ராஜா சொன்னது போல, ஏரோது ராஜா என்ன சொன்னாரு, நீங்க திட்டமாய் விசாரித்து நீ அந்த இடத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிமாளுக்கு அந்த காரியத்தை சொன்னது போல இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லியா, திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போகக்கூடிய பாதை எங்கே போகிறது, நீங்கள் போகக்கூடிய பாதை, உங்களுடைய நம்பிக்கை உங்களை எங்கே நடத்தி கொண்டு போகிறது, நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய எந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைக்கு நேராக அது உங்களை நடத்தி கொண்டு போகிறது என்பதை நீங்கள் இந்த நாளிலே கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். நிதானித்து பார்த்து உங்களை சரியான பாதையில் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக உங்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியா என்ன பண்ணுகிறார், அவர் கடந்து வருகிறவராக உங்கள் வாழ்க்கை பாதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த நாளிலும் எனக்குள்ளே நீர் கடந்து வருவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவர் என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் எனக்குள்ளே கடந்து வாங்க என்று சொல்லி நாம் சொல்லும்போது இந்த அடையாளத்தை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நாம் கரெக்டாக பிடிச்சி அந்த அடையாளத்தை போய் நாம் கண்டு கொண்டோம் என்றால்
நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒரு அடையாளமாக, மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு அடையாளமாக மாற்றுகிறவராக இருக்கார். அதனால் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னைக்கு இயேசுவை நீங்கள் இருதயத்துக்குள்ளே, நீங்கள் பிறந்தப்ப இந்த பூமியில் வந்து உங்களை ஒரு துணியினால் சுற்றி முன்னணியில் கிடத்திருந்தார்கள் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட ஒரு ஆதரவற்ற ஒரு நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கையை இருந்து கொண்டே, என் இருதயம் இருந்து கொண்டே இருக்கு என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்படியாக நாம் இடம் கொடுத்தோம் என்றால், இன்னைக்கு அவர் நமக்குள்ளே கடந்து வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி, நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி, நம்ம குடும்பம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் பாதையை மாற்றி, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக, ஒரு சமாதானத்துக்கு நேராக, ஒரு சந்தோஷத்துக்கு நேராக தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படியாக, அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும்படியாக நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கு வருகிற தேவன் என்றென்றைக்கு உங்களை நடத்துவாருங்க. இன்னைக்கு உள்ள வந்துட்டான்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தங்கத்தை கேட்கவில்லை, அவர் வந்து வைரத்தை கேட்கவில்லை, உங்கள்ட்ட காசு பணத்தை கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் உள்ளத்தை எனக்கு தாங்க. உங்கள் ஆண்டவர் நம்மளிடத்தை கேட்கக்கூடிய என்னது? நம்முடைய இருதயத்தை மட்டும்தான் நம்ம அவர் நம்மளுக்கு கேட்குறோம், வேற எதையுமே கேட்கல. நீ அதை செய், இதை செய், நீ அங்கே போ, இங்கே போ, நீ அங்கே போய் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதையும் கேட்கல. இருக்கிற இடத்துல, இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நோக்கி, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷமே உங்கள் உள்ளத்துக்குள்ளே கடந்து வருவார். அடுத்த நிமிஷமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே வாங்க என்று சொல்லி நாம் கூப்பிட போகிறோம். நாம் உள்ளத்துக்குள்ளே கடந்து வந்து அவரும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த நாளும் நாம் செபிக்கலாமா? ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த நாளிலும், ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் எத்தனை இரக்கம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து வாங்க என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி நாம் இந்த நேரத்தில் நாம் செபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு விஷயம், ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் நான் முடிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாருடைய இருதயம் எல்லாம் வேதனைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ, எந்தவித குழப்பத்தோடு நீங்கள் இந்த இடத்துல கடந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ, எந்த ஒரு சூழ்நிலையோடு வேதனையோடு இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அது எப்பேற்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கலாம், கேடு கட்ட ஒரு உள்ளமாக இருக்கலாம், நம்மளை எந்த ஒரு மனுஷனும் நேசிக்கப்படாதபடிக்கு ஒரு கேடு கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு உள்ளமாக நாம் இருந்தால் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த உள்ளத்திலும் பிறப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பிறக்கும்போது அவர் முன்னணியில் கடத்தி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இன்னைக்கு எந்த உள்ளத்திலும் கடந்து வந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விஷயம், நம்மளுடைய உள்ளத்தில் எல்லாம் கைகளை வைத்து, யாருடைய உள்ளத்தில் இன்னைக்கு ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, நீங்கள் எல்லாம் ஒரு விஷயம் உங்களோட உள்ளத்தில் கைகளை வைத்து இன்னைக்கு உங்கள் இருதயத்திலேருந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எனக்குள்ளே கடந்து வாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நாளாய் இது மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே இன்றைக்கு கிறிஸ்மஸாக இது மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே வந்துடுங்க ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே வந்துடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இருதயத்துக்குள்ளே இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எந்த மனுஷனும் என்னை நேசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, என்னை வெறுக்கிறவர்களாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வரும்போது எல்லாம் மாறும் என்று சொல்லி சொல்லுகிறார்களே ஆண்டவரே. என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி சொல்லுகிறார்களே, என் குடும்ப சூழ்நிலை மாறும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. என்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் மாறும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. நீங்கள் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ள வாங்க
வாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எல்லாம் கேளுங்க, நீங்கள் எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே. பாவமை நெஞ்சியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவரே எங்களை தேற்றக்கூடிய தேவன் ஆண்டவரே. எங்களை மார்போடு அணைத்து கொள்ளக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு மெய் துதிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா ஆண்டவரே. நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்குள்ள கடந்து வாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவரே எங்களை தேற்றக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தவறான அடையாளங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளைகளாய், ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்கள் மாற்றப்படுற தயவுக்காக நன்றி ராஜா. அந்த நாளிலும் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நீங்கள் அவங்க உள்ளத்துக்களை கடந்து வரும்படியாக இடம் கொடுத்தார்களோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்டிலே மாறட்டும் ஆண்டவர். வாழ்க்கையின் பாதையை மாற்றி நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். வந்த எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.